வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மகா பெரியவா பற்றிய பதிவு தான் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகின்றோம். இருக்கும் இறைவனே ஸ்ரீ 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 மகா சுவாமிகள் சமாதி நிலை அடைந்து 20 வருடங்கள் ஆகிறது. ஆனால் பெயருக்குத்தான் சமாதி நிலையை தவிர அவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் ஆவார். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன் 2007 2008 வெளிநாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். எனது நண்பன் திரு ஜெகநாதன் குடும்பத்துடன் அமெரிக்காவில் இருக்காராம். ஏற்கனவே பெரியவா எனக்கு மட்டும்தான் புத்தகத்தில் முதல் பாகத்தில் இவரை முதலாக பெரியவாளிடம் காஞ்சிபுரத்திற்கு அழைத்து சென்ற நிகழ்ச்சியை பற்றி விவரமாக கூறியிருக்கிறேன். அப்போது அவர் சென்னையில் மாம்பழத்தில் கிரி ரோட்டில் வசித்து வந்தபோது முதல் முறையாக காஞ்சி சென்று பெரியவாளை அறிமுகப்படுத்தியதை பற்றி எழுதினேன். அப்போது அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகின்றேன். ஒரு சனிக்கிழமை மாலை 6:30 மணி இருக்கும். அவர் தன் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று திரும்பி கொண்டிருந்தார். கார் சிக்னலில் நின்று கொண்டிருந்தது. அப்போதே வலது பக்கம் திரும்பும் அவர்கள் ஸ்ரீ பெரியவாளை பிளாட்பாரத்தில் நிற்பதை பார்த்து காரை விட்டு கீழே இறங்கி வந்தார்களாம். தம்பதி சமேதராக பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார்கள். உடனே பெரியவா இவர்களை பார்த்து, நீ சென்னை சென்று ஸ்ரீ பால விநாயகர் கோவிலுக்கு ஒரு வெள்ளி பேலா காணிக்கையாக கொண்டு போய் கொடுத்து உனது பழைய நண்பன் வழிகாட்டி குரு எல்லாமுமாகிய அவனையும் பார்த்துட்டு வா என்று கூறி மறைந்து விட்டாராம். ஒரு நிமிடம் நடந்த நிகழ்ச்சி உண்மையானதா பிரம்மையானதா என்று அவர்களுக்கு தெரியல. குடும்பமே பெரியவாளை கண்டதால் உண்மை என்று தெளிவடைந்தனர். உடனே அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற நினைத்தார்களாம். ஒரு நாள் மாலை நேரம் திடீரென திரு ஜெகநாதனும் அவரது மனைவியும் சித்ராவும் எங்களது இல்லத்திற்கு தேடி வந்தார்கள். பரணி காலனியில் ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலயத்திற்கு அருகிலேயே இருக்கு. வெள்ளியில் செய்த பேலாவை என்னிடம் கொடுத்து நடந்த விவரத்தையும் கூறினார்கள். எங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரித்து விட்டது. அவர்கள் கோவிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த பேலா இன்னும் ஆஞ்சநேயர் சன்னதியில் விசேஷ காலங்களில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? பெரியவா இன்னும் அனைவரின் மத்தியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டுதானே இருக்கிறார். உலகமெங்கும் வியாபித்துத்தான் இருக்கிறார் என்று கூறி அனைவருக்கும் இதுபோல் அனுபவங்கள் வாழ்க்கையில் நடக்க பிரார்த்தித்து கொண்டு சுயநலவாதியாக நான் பெரியவா எனக்கு மட்டும்தான் என்று கூறி அவர்கள் இதை படிக்கும்போது அனைவருக்கும் தான் புலப்படும். பெரியவா எனக்கு மட்டும்தான், வாழ்க வையகம் வளர்க தொண்டு என்று அந்த அன்பர் எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமானது. பெரியவா சமாதி ஆன பிறகும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். பக்தர்களுக்கு அவர் காட்சி தந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் இந்த பதிவில் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்க இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.